ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான புசு புசுன்னு ஆப்பமும் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி தேங்காய் பால் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆப்பத்துக்கு எந்த அளவுக்கு அரிசி ஊற வைக்கணும், எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம முதல் நாள் சாயந்தரமே நான் மாவு ஊற வச்சுக்கிறேங்க. இட்லி புழுங்கல் அரிசி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதுவும் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் 200 கிராம் அளவுக்கு வரும். அடுத்து உளுந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 50 கிராம் அளவு வரும். 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா அலம்பிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம மிக்சியில் தாங்க இன்றைக்கி அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறதுனால ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறலாம். அதனால் 3.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லாவே அரிசி உளுந்தெல்லாம் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நான் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய என்னோடய தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா மெத்து நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைக்கணும். மீதி தண்ணி இருக்குது, திரும்ப நம்ம அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டதுங்க. இதுவும் நல்லா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லா சூடாகும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மாவு நல்லா ஹீட் ஆகிடும். எல்லா மாவும் நான் அரைச்சிட்டேன். நல்லா கலந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியாகவே நம்ம மாவு அரைக்கும் போது மாவு கரெக்டாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு திரும்ப ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலம்பிட்டு நம்ம அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது நம்ம முதல்லையே மாவு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா பக்குவமாக அரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஆப்பம் ஊற்றும் போது கரெக்டாக வரும். திரும்ப நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றும் போது சரிப்பட்டு வராது. அதனால் நான் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். என்னோடய கரண்டியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கோட்டிங் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நைட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலைக்கு தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லாவே புளிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டே கொண்டக்கடலையும் ஊற வச்சுக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதே தண்ணியோட தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். நமக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறினா தாங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படியே தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். நம்ம காலைக்கு பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம கடலைக்கறி செய்ய போகிறோம். கடலைக்கறி செய்கிறதுக்கு கொண்டக்கடலை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் திரும்ப ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு எனக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஊற வச்சதோடய சேர்த்து அப்படியே விசில் விட்டுடலாம். 10லேருந்து 12 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கடலைக்கறிக்கு மசாலா தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட அளவு கம்மியாக தாங்க இருக்கணும். நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு அதிகம் சேர்த்துட்டோன்னா நமக்கு குருமா டேஸ்ட் வந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கிராம்பெல்லாம் போடக்கூடாது, பட்டை மட்டும்தாங்க சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கணும். நல்ல கலர் மாதிரி நிறம் மாதிரி வந்தால் தான் நமக்கு அந்த கடலைக்கறிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இந்த பக்கம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அடுத்துல பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப்பளவு தேங்காய் நல்லா அமுக்கியே எடுத்துருக்கேங்க. அரை கப்பளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயும் நமக்கு நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும். அப்போ தாங்க நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கடலைக்கறி சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட தேங்காயோட டேஸ்ட்டு தாங்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நல்லா செவந்து வறுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தக்காளி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணோன்னா அரை கப் அளவுக்கு வரும். தக்காளியும் கட் பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் தேங்காயெலாம் எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லாவே வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னமும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நல்லா ஆற வச்சாச்சுங்க. ஆற வச்சுட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேங்க. எனக்கு அரைக்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக தேவைப்பட்டது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அடுத்து நம்ம கடலைக்கறி தாளிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டைக்கடலை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு 12 விசில் விடலாங்க. 12 விசில் விட்டுருக்கேன். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு நல்லா வந்திருக்கு. அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் திரும்ப ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுத்து கொண்டைக்கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் டேஸ்ட்டு தெரியாது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கொதி வரட்டும். நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் பாலுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தோன்னா நமக்கு தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லாமல் எப்படிங்க, தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டா தாங்க ஆப்பத்தோட டேஸ்ட்டே. தேங்காய் பாலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அந்த சமயத்தில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். வெல்லம் வேணாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மைல்டான டேஸ்ட்டோட தாங்க இருக்கும். மைல்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. தேங்காய் பாலும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலைக்கறியும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இந்த அளவு இந்த திக்னஸோடு இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல சின்ன வெங்காய வாசனையோட தேங்காய் வறுத்த வாசனையோட நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடலைக்கறி அட்டகாசமாக இருக்குது. நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து அப்படியே போட்டோன்னா இன்னமும் வாசனை அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆப்ப மாவை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நைட் அரைச்சி வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு வந்திருக்கு. நம்ம மாவு அரைக்கும் போதே நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோங்க. காலைக்கு நம்ம திரும்ப தண்ணி சேர்த்து மாவு ஆப்பம் ஊற்றும் போது அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் மாவு அரைக்கும் போது நல்லா தண்ணி பக்குவமாக கரெக்டாக சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடோன்னா நமக்கு ஆப்பம் நல்லா பர்ஃபெக்டாக எடுக்க வரும். இந்த அளவுக்கு நல்லாவே மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நான் ஆப்ப சட்டி வச்சுட்டேங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 கரண்டி சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஆப்ப சட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணுங்க மாவு. எல்லா பக்கமும் நல்லா ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு இந்த ஹீட்லேயே நமக்கு நல்ல ஆப்பம் நல்லா வெந்துடும் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்னதாக அவ்வளோ ஓட்டைகள் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஓட்டைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டிங்கன்னா ஆப்பம் கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சாஃப்டான ஆப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். சைடில் சின்னதாக ஒரு மொறுமொறுப்போட நடுவில் நல்ல சாஃப்டான மெத்துன ஆப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி பக்குவத்தில் மாவு அரைச்சி ஆப்பம் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து ஆப்பம் நல்லா சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஆப்பம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான இனிப்பு டேஸ்ட் இருக்காதுங்க. நல்லா மைல்டாக இருக்கும். அடுத்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலைக்கறியும் எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பம், கடலைக்கறி, புட்டு, கடலைக்கறி, தோசையோட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆப்பம் பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு. இப்போ கடலைக்கறியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சின்ன வெங்காயம் வறுத்து தேங்காயோட வறுத்து அரைக்கும் போது அந்த கடலைக்கறியோட வாசனை அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.